Hello students, good morning. How are you? I hope all are good and safe. Now let us enter the economics class. What did we learned in the last lesson? Under consumption analysis, we learned law of diminishing marginal utility, law of consumer surplus, law of demand and elasticity of demand. Law of demand states that when price increases, demand decreases. When price decreases, demand increases. Elasticity of demand explains the ratio of demand due to change in price. Now, I hope all of you understood, isn't it? Okay. Now we are going to learn about indifference curve analysis. Indifference curve approach was first given by Edgeworth in 1906. It was refined by R.G.D. Allen 1934, modified by Wilfred Pareto in 1906, and it was given shape by J.R. Hicks in 1939. So the theory of indifference curve was given by J.R. Hicks and R.G.D. Allen. So the indifference curve என்பது சமநோக்கு வளைகோடு. இந்த சமநோக்கு வளைகோட்டை தந்தவர்கள் J.R. Hicks and R.G.D. Allen. The indifference curve based on ஸ்கேல் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ். இந்த சமநோக்கு வளைகோடானது விருப்ப முன்னுரிமையை அடிப்படையில் அமைந்துள்ளது. விருப்ப முன்னுரிமையின் அடிப்படையில் the picture R.G.D. Allen and J.R. Hicks were given the indifference curve analysis. ஸோ சமநோக்கு வளைகோடு என்பது இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லலாம். இப்போ காலையில் உனக்கு டிஃபன் வந்து இட்லி தோசை ரெண்டு கொடுக்குறாங்கன்னா நீ என்ன செய்வ? அந்த இட்லியும் தோசையும் எந்த இதில் வந்து மனநிறைவு அதிகம் கிடைக்குதோ அந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 தோசை ஒரு இட்லி, அல்லது 2 இட்லி ஒரு தோசை, அல்லது 3 இட்லி ஒரு தோசை, இந்த மாதிரி நீங்கள் பதிலீடு செய்வீங்க இல்லையா? அப்போ எப்போ உனக்கு மனநிறைவு தருகிறதோ அந்த இதை தான் நீ வந்து மனநிறைவாக அந்த காம்பினேஷனை நீங்கள் எடுத்துப்பீங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து சமநோக்கு வளைகோடு மூலமாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ த இண்டிஃபரன்ஸ் கர்வ் வாஸ் பேஸ்ட் ஆன் சர்டன் அசம்ப்ஷன்ஸ். They are the consumer is rational and his aim is to derive maximum satisfaction. Consumer அதாவது நுகர்வோர் ஒரு பகுத்தறிவாளராக இருக்காங்க. அவங்களோட முக்கிய நோக்கம் வந்து உச்ச மனநிறைவை பெறுவது. Utility cannot be cardinally measured but can be ranked or compared or ordered by ordinal numbers such as 1, 2, 3 and so on. இந்த பயன்பாட்டை நாம் எண்ணிக்கையின் அளவில் அளவிட முடியாது. பட் ஆனால் என்ன செய்யலாம்னா தரப்படுத்தலாம். ரேங்க்டு ஆர் கம்பேர்டு ஒப்பிடலாம், ஆர் அல்லது தர எண்களின் வரிசைப்படுத்தலாம். தர எண்களில், அதாவது ரோமன் நம்பர் 1, 2, 3 அது மாதிரி தர எண்களில் வரிசைப்படுத்தலாம். ஸோ த யூட்டிலிட்டி cannot be cardinally measured. எண்ணிக்கையின் அடிப்படையில் அளவிட முடியாது, ஆனால் தரவாரியாக பிரிக்கலாம், அல்லது ஒப்பிட்டு கூறலாம், அல்லது தர எண்ணிக்கையின் அடிப்படையில் வரிசைப்படுத்தலாம். ஸோ இண்டிஃபரன்ஸ் கர்வ் அப்ரோச் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். இந்த சமநோக்கு வளைகோடானது குறைந்த செல் பதிலீட்டு விதியின் அடிப்படையில் அமைந்துள்ளது. டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் என்பது குறைந்த செல் பதிலீட்டு விதியின் அடிப்படையில் அமைந்துள்ளது. த கன்சூமர் இஸ் கன்சிஸ்டன்ட். த அசம்ஷன் இஸ் கால்ட் அஸ் த அசம்ஷன் ஆஃப் டிரான்சிபிலிட்டி. ஸோ இந்த நுகர்வோர் வந்து சீரான சிந்தனை உடையவராக இருக்கிறார். திஸ் அசம்ஷன் இஸ் கால்டு as assumption of transitivity, அதாவது அனுமானம் மாறாது என்பதன் அடிப்படையில் அமைந்துள்ளது. இப்போ if the consumer prefers combination of A to B, B to C and then he should prefer A to C. அவர் A and B அல்லது B and C எடுப்பவரானால் A and C ஐயும் தெரிவு செய்யலாம். Now we are going to learn about indifference schedule. So indifference schedule என்பது indifference schedule may be defined as a schedule of various combinations of two commodities. Schedule of various combinations of two commodities which will give the same level of satisfaction. நுகர்வோருக்கு சம அளவு திருப்தியை தரக்கூடிய 2 பண்டங்களின் பல்வேறு தொகுப்பினை விளக்கும் அட்டவணை. நுகர்வோருக்கு சம அளவு திருப்தியை தரக்கூடிய 2 பண்டங்களின் பல்வேறு தொகுப்பினை விளக்கும் அட்டவணை தான் indifferent schedule. So we can see the schedule now. See here, when he takes apple,
1 orange 20. Likewise, he is reducing the apple and increasing the apple and reducing the oranges. Each of these combination give the consumer same level of satisfaction without discrimination. இதில் எந்த தொகுப்பு எடுத்தாலும், இந்த 5 தொகுப்பில் எந்த தொகுப்பு எடுத்தாலும் நுகர்வோருக்கு சம அளவு திருப்தியையே தருகின்றன. அதை பற்றி கூறுவதுதான் இந்த சமநோக்கு அட்டவணை. இந்த சமநோக்கு அட்டவணை எதை குறிப்பிடுகிறது? இந்த தொகுப்பில் எதை எடுத்தாலும் நுகர்வோருக்கு சம அளவு திருப்தியையே மனநிறைவையோ கொடுக்கிறது. Now we are going to see the indifference schedule with an diagram. So the different combinations of two commodities can be presented in the diagram. ஸோ இரண்டு பண்டங்களின் பல்வேறு தொகுப்புகள் இந்த வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. த கன்சூமர் கேட்ஸ் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ், அதாவது பல்வேறு புள்ளிகளை பெறுகின்றனர். வென் he connected these points, இந்த பாயிண்ட்ஸை கனெக்ட் ஆகும்போது he derives indifference curve. ஸோ இது கனெக்ஷன் பண்ணும்போது, கனெக்ட் ஆகும்போது அவருக்கு கிடைப்பது சமநோக்கு வளைகோடு. ஸோ now we are going to see the indifference map. The indifference map is a collection or set of indifference curves corresponding to different levels of satisfaction. அதாவது சமநோக்கு வரைபடம் என்பது பல்வேறு திருப்தி நிலையை குறிக்கின்ற சமநோக்கு வளைகோடுகளை உடையது. பல்வேறு திருப்தியை குறிக்கின்ற சமநோக்கு வளைகோடுகளை கொண்டது. So we also know the properties of indifference curve from this diagram. So the diagram, the indifference curves have negative slope. இங்க பாருங்க, மேலிருந்து கீழே நோக்கி வருகிறது. So negative slope. Indifference curve are convex to the origin. இது தோற்றுவாய் நோக்கி குவிந்து காணப்படுகிறது. Indifference curve cannot intersect. இந்த curve பாருங்க, ஏதாவது ஒரு curve வெட்டி இருக்குதா? எல்லாம் தனித்தனியே இருக்குது. ஸோ cannot intersect, ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. Indifference curve do not touch the horizontal or vertical axis. ஸோ இந்த indifference curve பாருங்க, x axis-யோ y axis-யோ தொடர்பில்லை. ஸோ indifference curve do not touch the horizontal or vertical axis. Once again repeat to you the properties of indifference curve. Indifference curve must have negative slope. Indifference curve are convex to the origin. Indifference curve cannot intersect. Indifference curve do not touch the horizontal or vertical axis. ஸோ சமநோக்கு வளைகோடு எதிர்மறையாக இறங்குகிறது. இன்டிஃபரன்ஸ் சமநோக்கு வளைகோடுகள் தோற்றுவாய் நோக்கி குவிந்து காணப்படுகிறது. சமநோக்கு வளைகோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டிக்கொள்ள சமநோக்கு வளைகோடு எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் ஆக்சிஸையும் தொடாது. ஸோ நம்ம இப்போ பட்ஜெட் லைன், அதாவது விலைக்கோடு அல்லது வரவு செலவு கோடு பார்க்குறோம். ஸோ டிமாண்ட் ஃபார் குட்ஸ் டிமாண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் தட் குட் அண்டு பர்ச்சேசிங் பவர், அதாவது வாங்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் வாங்கும் திறனையும் குறிக்கிறது. பர்ச்சேசிங் பவர் டிபெண்ட்ஸ், வாங்கும் திறன் எதை குறிக்கிறது? மணி இன்கம் அண்ட் ப்ரைஸ் லெவல். ஸோ மணி இன்கம் அண்ட் ப்ரைஸ் லெவல் ரெப்ரசன்டட் பை பட்ஜெட் லைன். ஸோ வரவு செலவு கோடு அல்லது விலைக்கோடு என்பது எதை சார்ந்திருக்கிறதுனா மணி இன்கம் அண்டு see the picture, this is a budget line, அதாவது A and B is a budget line. So already I told you money income and price level determines the budget level, that is A, B and line. So with the help of budget line we can know the consumers equilibrium. consumers equilibrium என்பது நுகர்வோர் சமநிலை அடைவது. ஸோ நுகர்வோர் எப்படி சமநிலை அடைகிறாங்க பாருங்கள். இதில் 4 இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் இருக்குது. IC1, IC2, IC3, IC4 4 சமநோக்கு வளைகோடுகள் உள்ளன. இதில் 3வது வளைகோடு IC3 இன்டிஃபரன்ஸ் கர்வ் touch the budget line at the point of T. So at the point of T consumer will get the equilibrium. So இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ், அதாவது அவங்க 4 தொகுப்புகளை எடுக்கும்பொழுது 3வது தொகுப்பில் சமநிலையை அடைகின்றனர், அதாவது நுகர்வோர்கள் சமநிலையை அடைகின்றனர். தட் இஸ் கன்சூமர்ஸ் ஈக்குவலிபிரியம், நுகர்வோர் சமநிலை அடையும் புள்ளி என்று கூறப்படுகிறது. ஸோ I hope all of you understood about the indifference
curves. So indifference curve was given by J.R. Hicks and R.G.D. Allen. இப்போ indifference curve schedule பார்த்தோம். அப்புறம் indifference curve, negatively sloped, properties of indifference curve பார்த்தோம். Then indifference map பார்த்தீங்க. Then we are also learn the consumers equilibrium. That's all students. Okay, bye, see you. உங்களுக்கு வேறு ஒரு கொஸ்டின்ஸ் அனுப்புகிறேன். அந்த கொஸ்டின் ஆன்சரை ஒரு முறை ஹோம்ஒர்க்காக எழுதி அனுப்புங்க. ஓகே, பை, see you next class.